திருப்பாவை 6வது பாசுரம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சு உண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். முதல் பாட்டில் போதுவீர் போதுமினோ நேரிழையீர்னு சொன்னான். 2வது பாட்டில் எப்படி நோன்பு நோற்கணும்னு சொன்னால் மேலே நோன்பு நோற்பாற்றால் என்ன பலன்கிறதையும் சொன்னான். இப்போ எல்லாரும் வந்த உடனே ஆண்டாளோடு இருக்கிற பெண்கள் எல்லாம் சொன்னால், ஆண்டாளே நோன்பு நோற்க போகலாம், நேரமாகிடுத்தேன்னா. அப்போ ஆண்டாள் சொன்னால், அதெல்லாம் சரிதான், நாம் மட்டும் நோன்பு நோற்க போனால் போதுமா, இன்னும் யாராவது வரலைன்னா அவளையும் கூட்டிகிட்டு போகணும்னா. அப்போ அவள் கேட்டால், நோன்பு நோற்கணும்னு ஆசை இருந்தால் விடியற்காலையில் எல்லாரும் வரணும், வராதவர்களை நாம் ஏன் எதுக்காக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு மற்றைய பெண்கள் எல்லாம் கேட்க ஆண்டாள் சொன்னால், அப்படிலாம் கிடையாது, எப்போதுமே கோவிலுக்கு போகிறோம், நல்ல காரியம் பண்ணுறோம்னா நாம் மட்டும் போகக்கூடாது, அதில் ஆசை இருக்கிறவா ஒருவேளை மறந்திருக்கலாம், ஒருவேளை தூங்கி இருக்கலாம், அவர்களையும் கூட்டி கொண்டு தான் போக வேண்டும் என்று ஆண்டாள் என்ன பண்ணினாள், வராதவர்கள் யாருன்னு பார்த்தா, அப்படி வராத பெண்களில் முதல் பெண், அந்த பெண் வீட்டு வாசலில் போய் நின்றுண்டா. பிள்ளாய் பெண்ணே, நோன்பு நோற்கணும், எங்களோட வரணும்னு உனக்கு தெரியலையே பெண்ணே, விடியற்கால பொழுதா எடுத்தோம், நீ எழுந்து வா, நேரமாக எடுத்தேன், போக வேண்டாமா, நோன்பு நோற்க வேண்டாமோ என்று ஆண்டாள் கேட்டவுடனே உள்ளே இருக்கிறவள் ரொம்ப நன்னா பேசுகிறவள், அவளுக்கு கலகப்பிரியான்னு பேர், அதாவது பதில் சொல்லியே கலகத்தை உண்டாக்குறவள். அவள் கேட்டால், ஆண்டாளே விடியற்கால பொழுதானது நோன்பு நோற்க வரணும்னு சொல்கிறியே, அது எனக்கு தெரியாதா, விடியற்கால பொழுதாயிருந்தால் நானே வந்திருப்பேன், விடியற்கால பொழுது இன்னும் ஆகலை. ஆண்டாள் சொன்னால், பெண்ணே விடியற்கால பொழுது ஆயிடத்தோ, அப்படியா அப்படின்னு அடையாளம் சொல்லி பார்க்கலாம். அப்போ தான் ஆண்டாள் சொன்னால், முதல் அடையாளம் சொன்னால், புள்ளும் சிலம்பினகான், பெண்ணே விடியற்கால ஆயிடுத்து எழுந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நோன்பு நோற்கணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படி இருக்கக்கூடிய பட்சிகள் கூட விடியற்காலையில் எழுந்துடுத்தேன், புள்ளும் சிலம்பினகான், புள்ளும் சிலம்பின கான், வெளியில் வந்து பாரு, அம்மா வீட்டுக்குள்ளேயே படுத்துண்டோ, விடியற்கால பொழுது ஆலைன்னு சொன்னால் இது என்ன நியாயம், புள்ளும் சிலம்பினகான். உடனே அவள் சொன்னா, ஆண்டாளே நீங்கள் இருக்கிற ஊரில் பறவைகளெல்லாம் தூங்கவே தூங்காது, தூங்கினாலும் நீங்கள் தூங்க விட மாட்டாள், விடியற்காலையில் நோன்பு நோற்க போகணும், நீங்கள்லாம் சப்தம் போடுங்கன்னு பறவைகள்கிட்ட சொன்னேளோ, அதனால தான் பறவையெல்லாம் தூங்காமல் இருக்கு, இது அடையாளம் அல்ல, வேறு ஏதாவது அடையாளம் உண்டா, நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து வாங்கோ, இப்போ நான் வரலை அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கிறவள். ஆண்டாள் சொன்னால், அந்த பாரு, இந்த அடையாளம் நீ ஏற்றுக்கல இல்லையா, விடியற்கால பொழுதானதுக்கு இன்னும் ஒரு அடையாளம் சொல்கிறேன், சொன்னால் நீ வந்துவிடுவியா. உடனே உள்ளே இருந்தவள் சொன்னா, எங்கே சொல்லு பார்க்கலாம். இப்போ ஆண்டாள் 2வது அடையாளம் சொன்னால், கொஞ்சம் நன்னா காது கொடுத்து கேளு, உனக்கு சப்தம் கேட்கலையா, என்ன சப்தம்னா, வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. நன்னா வெள்ளை விழிசங்கு, வெளிசங்குன்னா ஒருவரை கூப்பிடுவதற்காக இருக்கும் சங்கு, விழித்தல்னா அழைத்தல் என்று பெயர். வெள்ளை விழிசங்கு வெண்மையான பாஞ்சஜன்யம் போன்றதான சங்கு, அந்த சங்குலேருந்து நாதம் உண்டானதே, சங்கநாதம் உண்டானதே. உடனே உள்ளே இருந்தவன் சொன்னால், எனக்கு காதில் விழலையேன்னா. ஆண்டாள் சொன்னால், புள்ளரையன் கோயில். புள் என்றால் பக்ஷி, அந்த பட்சிகளுக்கு தலைவன் யாரு, கருடன், அந்த கருடனையே தனக்கு வாகனமாக கொண்ட எம்பெருமான், அவனுடைய கோயிலில் விடியற்கால பொழுதானதுன்னு சங்கநாதம் பண்றாளே பெண்ணே, உனக்கு தெரியலையா, விடியற்காலை பொழுதானதற்கு இது அடையாளம் இல்லையா, பிள்ளாய் எழுந்திராய், இன்னமா நீ எழுந்திருக்காமல் இருக்கா, எங்களுக்கெல்லாம் கேவலமாக இருக்குது. உள்ளே இருக்கிறவள் சொன்னால், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு எப்போ வரணும் தெரியும், நீங்கள்லாம் போங்கோ. அப்போ தான் ஆண்டாள் பார்த்தா, சரி இவளுக்கு கண்ணனிடத்தில் அதிகமான பிரியம் உண்டு இல்லையா, கண்ணனுக்கு ஆபத்துன்னு சொல்லுவோம், அப்போவாது வராளான்னு பார்க்கலாமே. பெண்ணே கண்ணனுக்கு ஆபத்து, ஐயோ என்ன ஆபத்துன்னா, பூதனை பேய்முலை நஞ்சு உண்டாள், பூதனை வந்தாளே கண்ணனை கொல்லணும்னு. உடனே உள்ளே இருந்தவள் சொன்னா, ஆண்டாளே என்ன எழுப்பணுங்கிறதுக்காக அடையாளம் சொல்கிறியா, பூதனை என்னைக்கோ வந்தா, கண்ணன் என்னைக்கோ பூதனையே வதம் பண்ணிட்டான், இதெல்லாம் நீங்கள் எனக்காக சொல்லக்கூடிய பதில், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். பேய்முலை நஞ்சு, அவன் என்னைக்கோ பூதனையவே வதம் பண்ணிட்டானே, நஞ்சு உண்டு. அதுக்கப்புறம் கள்ளச்சகடம். இப்போது பார்த்தா ஆண்டாள், சரி இன்னொரு அடையாளம் சொல்லுவோம், பெண்ணே கண்ணன் தூங்கிட்டு இருந்தான்,
யசோதை என்ன பண்ணினா அழகான ஒரு தூளியை கட்டினா, அதில் கண்ணனை விட்டா அந்த தூளி ஒரு வண்டியில் கட்டியிருக்காளா. அந்த வண்டியில் நிறைய பானைகள் இருக்குது, பானைகளில் தயிர் பால் வெண்ணெய் எல்லாம் இருக்குது. கண்ணனை கொல்லணுங்கிறதுக்காக கம்சன் ஒரு அசுரனை அனுப்பிச்சான். அவன் வந்து பார்த்தான், கண்ணனோ தூங்குறான், எங்கே இந்த வண்டியில் தூங்குறான். அப்போ கண்ணனை கொல்லணும்னா இந்த வண்டிக்குள்ளே நாம் போகணும்னு அந்த அசுரன் வண்டிக்குள்ளேயே நுழைஞ்சான். அதனால் அவனுக்கு சகடாசுரன்னு பேர். உள்ளே நுழைஞ்சு விட்டான். கண்ணன் அது வரையும் பேசாமல் இருந்தவன் அவன் உள்ளே நுழைஞ்சான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணினான் தெரியுமா? உள்ளே இருந்தவள் கேட்டால் என்ன நடந்தது? ஆண்டாள் சொன்னால், தூங்கிட்டு இருந்த கண்ணன் கண்ணை முழிச்சான். தூங்கி எழுந்த உடனே கண்ணனுக்கு பசிச்சது. கால்களை உதஞ்சான், பசிக்கிற மாதிரி காலை உதஞ்சான். ஆனால் என்ன பண்ணினான் தெரியுமா? அந்த சகடாசுரனை வதம் பண்ணினான். அந்த கண்ணனுக்கு ஆபத்து வந்து கொடுத்தே பெண்ணே, நீ வர வேண்டாமா? கண்ணனுக்கு நாம் பல்லாண்டு பாட வேண்டாமா? கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி உள்ளே இருந்தவள் சொன்னால் அதெல்லாம் வாசம் தான். ஆனால் இதெல்லாம் என்றைக்கோ நடந்தது. இன்றைக்கி நீங்கள் என்னை எழுப்புறதுக்கு இதெல்லாம் அடையாளம் இல்லை. அப்போ தான் ஆண்டாள் சொன்னா, பெண்ணே எதையுமே அடையாளம் இல்லைன்னு சொல்கிறேன். ஒன்று சொல்கிறோம், சப்தம் கேட்குறது தான் எல்லாம் ஹரி ஹரின்னு சொல்கிறான் பாரு. யாரை சொல்கிறான்? எந்த கண்ணன் இவர்களெல்லாம் வதம் பண்ணிவிட்டு எங்கே போனான் தெரியுமா? திருப்பார்கடலில் போய் படுத்துட்டான். வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். முனிவர்கள் என்ன, யோகிகள் என்ன? இந்த கோகுலத்தில் இருக்கிறவா எல்லாரும் விடியற்காலையில் எழுந்த உடனே ஹரிஹரின்னு சொல்லிண்டே எழுந்துக்கிறாளே. மெல்ல எழுந்து ஹரி என்ன பேரரவம் உள்ளம்புகுர்ந்து குளிர்ந்தேலோரம்பாவாய். பெண்ணே, எங்கள் காதில் விழுந்ததே உன் காதில் விழலையா? 3 அடையாளம் சொன்னோம், கண்ணனுக்கு ஆபத்துன்னு சொன்னோம், நீ வர வேண்டாமா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிள்ளாய்ங்கிற பெண் நான் வந்துவிடுறேனேன்னு ஓடி வந்தாளாம். இது 6வது பாசுரம்.